and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் கமெண்ட்ஸில் அடிக்கடி கேட்குற ஒரு வீடியோ எடிபிள் ஃபோட்டோ கேக் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடிபிள் ஃபோட்டோ அப்படின்னா என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஒரு A4 ஷீட்டில் நம்ம ஃபோட்டோவை பிரிண்ட் எடுக்கிறது மாதிரியே தான் இதில் வந்து சுகர் ஷீட் இருக்கும். அதில் எடிபிள் இங்க் யூஸ் பண்ணி பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. இந்த கேக்குக்கு மேலே இருக்கிற இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கேக் கட் பண்ணும்போது அந்த ஷீட்டும் சேர்த்தே வந்து கட் ஆகி வரும். அதே மாதிரியே இந்த எடிபிள் ஃபோட்டோ ஷீட் வந்து நம்மளால் சாப்பிட முடியும். இந்த எடிபிள் ஃபோட்டோ ஷீட் இருக்கு இல்லையா, அது வந்து 2 டைப்லையாக இருக்கும். ஒன்று வந்து சுகர் ஷீட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேஃபர் ஷீட். நான் உங்களுக்கு இந்த சுகர் ஷீட்டில் உள்ள எடிபிள் ஃபோட்டோ பிரிண்ட்டு நம்ம எப்படி கேக்கில் யூஸ் பண்ணலாம், கேக்கில் வைக்கலாம், அதே மாதிரி அதை என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணலாம், அதெல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 1 kg கேக், அதாவது 8 inch டின்ல பேக் பண்ணி எடுத்த கேக்கு. நான் க்ரம் கோட்டிங் முடிச்சு எடுத்திருக்கேன். கேக்குக்கு ஐசிங் கொடுக்கறதுக்கு ரேடியன்ட் எல்லோ கலர் க்ரீம் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து மேஜிக் பிராண்டோடது. நமக்கு இது கலர் எந்த அளவுக்கு டார்க்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஜெல் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எடிபிள் ஃபோட்டோ கேக் வைக்கிறதுக்கு நம்ம நார்மல் விப்டு க்ரீம் ஐசிங் செய்தாலே போதும். அதுக்காக ஸ்பெஷலாக பட்டர் க்ரீம் ஐசிங்கோ இல்லை வேறு எந்த டைப் ஐசிங் அப்படி எதுவுமே தேவையில்ல. நம்ம நார்மல் விப்டு க்ரீம் ஐசிங் செய்தாலே போதும். இப்போ இந்த எடிபிள் ஃபோட்டோ பிரிண்ட் வந்து எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் ஒரு பேக்கரியிலேருந்து தான் வாங்குவேன். அவங்கக்கிட்ட எடிபிள் ஃபோட்டோ பிரிண்டர் இருக்குது, அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இப்போ நீங்களும் உங்கள் சரௌண்டிங்கில் உள்ள பேக்கரிஸில் விசாரிச்சு பாருங்கள் அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அது மாதிரி இந்த பிரிண்ட் எடுக்கிற ஃபோட்டோ நம்ம கஸ்டமர் கிட்டேருந்து வாங்கும்போது நல்ல குவாலிட்டி ஃபோட்டோவாக இருக்கணும். அதே மாதிரி PNG ஃபார்மேட்டில் நம்ம வாங்கி தான் பிரிண்ட் எடுக்க கொடுக்கணும். அதே மாதிரியே நம்ம அந்த ஃபோட்டோ கொடுக்கும்போதே எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லணும். அதாவது என்ன சைஸ் கேக்கில் நம்ம வைக்க போகிறோம், 8 inch 6 inch, ஹார்ட் ஷேப்பா, ஸ்கொயர், சர்க்கிள், என்ன ஷேப் வேணும் அப்படிங்கிறது சொல்லணும், சைஸு சொல்லணும். அது மாதிரியே பர்த்டே கேக்காக இருந்துச்சுன்னா இப்போ பர்த்டே பேபியோட நேம் கொடுக்கணும். அது மாதிரி இப்போ வெட்டிங் கேக்ஸாக இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே கரெக்டான சைஸுக்கு எடிட் பண்ணி என்ன கண்டென்ட் அதில் வேணுமோ அதையும் வந்து மென்ஷன் பண்ணி நமக்கு எடிட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை இப்போ நமக்கு ஓனாகவே எடிட் பண்ண தெரியும் அப்படின்னா நம்மளே எடிட்டிங் பண்ணியும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த A4 சைஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சுகர் ஷீட் வந்து 250 rupeesக்கு வந்து எனக்கு கிடைக்கும். இந்த ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வேறு மாதிரியாக இருக்கும். இப்போ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 6 inch ஆகட்டும் இல்லை 8 inch இல்லை ஹார்ட்டு, சர்க்கிள், ஸ்கொயர், என்ன ஷேப்பு எதாக இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரே ரேட்டு தான். ஏன்னா அந்த ஒரு ஷீட்டுக்கு தான் வந்து அவங்க ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறது. எடிட்டிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜாக எதுவும் வாங்க மாட்டாங்க, அதுவும் சேர்த்து தான் 250 rupees. ஸோ நம்ம சேல் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு 50 to 100 rupees வரைக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம போய் வாங்கி வர அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்ஸ் வந்து இதில் தானே நம்ம இன்க்ளூட் பண்ணி ஆகணும். இப்போ 1 kg எடிபிள் ஃபோட்டோ கேக்குக்கு டோட்டலாக என்ன ப்ரைஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கேக்கு 1 kg ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கேக்கு, ஸோ 750 கேக்குக்கும் ப்ளஸ் 300 rupees, அதாவது 1050 rupeesக்கு நான் இந்த கேக் சேல் பண்ணேன். நம்ம இந்த ஃபோட்டோ பிரிண்ட் வாங்க போகும்போது ஒரு சிப்லா கவர் கொண்டு போனால் அது சேஃபாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃபோல்டு எதுவும் ஆகாமல் நல்லா சேஃபாக தான் வீட்டில் கொண்டு வரணும். இப்போ நீங்கள் கேக் எப்போ டெலிவரி பண்ணுறீங்களோ அந்த டைமுக்கு கரெக்டாக போய் பிரிண்ட் எடுத்து வாங்கிட்டு வர்றது மாதிரியே இருக்கணும். ரொம்ப ஏர்லியராலாம் நம்ம இந்த ஷீட்டு பிரிண்ட் எடுத்து வாங்கி வைக்கக்கூடாது. ரொம்ப ஏர்லியராக வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இது வந்து சுகர் பார்த்தீங்களா அப்படியே மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகி அதில் அந்த பேக்கில் உள்ள ஷீட்டில் அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும், நமக்கு வந்து ரிமூவ் ஆகி வராது. அது மாதிரி நீங்கள் இப்போ வாங்கி வரீங்க ரூம் டெம்பரேச்சர்லாம் வச்சிடக்கூடாது. ஃப்ரிட்ஜில் இப்போ நார்மல் கூலிங்கில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோ ஷீட் பாருங்கள் இந்த மாதிரியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 8 inch சைஸுக்கு வந்து அவங்க டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து அந்த ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு ஷார்ப்பான நைஃப் எடுத்துகிட்டு நம்ம அது மேலே இந்த மாதிரி கட் பண்ணால் போதும். இப்போ இந்த சுகர் ஷீட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லேபிளெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டைப்பு தான். அதோட அந்த டாப்பில் உள்ளதை மட்டும் நம்ம பீல் பண்ணி எடுக்கணும். நம்ம வந்து இந்த சுகர் ஷீட்டில் நம்ம தேவையில்லாத அந்த போர்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நல்ல டெப்த்தாக கட் ஆகலை, அதனால் ஒரு வாட்டி கூட அதுக்கு மேலே கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து 8 inchல உள்ள அந்த சர்க்கிள் ஷேப் மட்டும் வச்சுட்டு பேலன்ஸில் அந்த ஃபோட்டோவை சுற்றி கவராக இருக்கு இல்லையா, அது அவ்வளோத்தையுமே நம்ம இலக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து அந்த கேக்கு மேலே வைக்க போகிற போர்ஷனை நம்ம அதுலேருந்து இலக்கி எடுக்கணும்.
ஸோ அந்த ஷீட் வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நமக்கு அதுலேருந்து இலகி வரும். அப்படி இல்லை ஏதாவது அந்த ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச்னால அந்த சுகர் ஏதாவது மெல்ட் ஆகிடுச்சு, வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இல்லை நீங்கள் கொண்டு வரும்போதே அந்த ஷீல்ட்டு ஃபோல்டாக ஏதாவது செய்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பீல் பண்ணும்போது ரிமூவ் ஆகி வராது. சுகர் ஷீட்டை நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக பிரேக் ஆகும், இல்லை ப்ராப்பராக நமக்கு இதே மாதிரியாக நமக்கு இலகி வராது. ஸோ ஃபஸ்ட் அதை லைட்டாக ஒன் டைம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதிலே வச்சிடலாம். அது ஒட்டியெல்லாம் பிடிக்காது. நம்ம கேக்கு எடுத்து வச்சுட்டு அந்த கேக்குக்கு மேலே இந்த ஷீட் எடுத்து வைக்கலாம். ஸோ கேக்கு மேலே வைக்கும்போது அந்த ஷீட்டோட பாட்டமில் நம்ம 2 கையும் ஃபுல்லாக கவர் ஆகுறது மாதிரியாக ஷீட்டை பிடிக்கணும். 2 டிப்பில் பிடிச்சி அப்படி மாதிரி தூக்கியெல்லாம் பிடிச்சிடக்கூடாது, அது பிஞ்சு போயிடும். ஸோ இது வந்து கரெக்டாக அந்த கேக்கோட சென்டர்லையா நம்ம அந்த ஃபோட்டோவோட சென்டர் டச் ஆகிறது மாதிரியாக வச்சுட்டு நம்ம கையை மெதுவாக எடுத்தால் போதும். வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். கேக்குக்கு மேலே அந்த ஃபோட்டோ கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணது கொஞ்சம் ஓவர் சைஸாக இருக்குது, 8 இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வாங்கின கேக்கெல்லாம் கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் வெளியில் எக்ஸ்ட்ரா சைஸ் போட்டு கட் பண்ணி எடுத்தேன். பார்த்தா இது கரெக்டாக தான் அவங்க செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ நான் அதை வந்து சிசர் வச்சு லைட்டாக அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். கரெக்டாக அந்த கேக்கு சைஸுக்கே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இனி வந்து நம்ம பார்டரில் நமக்கு பிடிச்ச டிசைனில் நம்ம இந்த மாதிரியாக சிம்பிளாக பைப்பிங் கொடுத்துக்கலாம். வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த சுகர் ஷீட் இலகி வரவே இல்லை அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் போல் நீங்கள் ஃப்ரீசரில் வைங்க. ஃப்ரீசரில் வந்து அப்படி டேரெக்டாக ஓப்பனில் வைக்கக்கூடாது. நம்ம அந்த ஃபோட்டோ பிரிண்ட் வந்து ஒரு சிப்லாக் கவரில் வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அதே கவரோட அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்கும்போது ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும், அந்த சுகர் ஷீட்டில் வாட்டர் ட்ராப்ஸ் எதுவுமே படக்கூடாது. 5 மினிட்ஸ் தாண்டி நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ரிமூவ் ஆகி கிடைக்கும். அதே மாதிரியே அந்த கேக்கோட போர்ட்லேயும் சிம்பிளான அந்த பைப்பிங் டிசைன் கொடுத்து விட்டுக்கிட்டேன். அப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அந்த கேக்கில் ஃபோட்டோ பிரிண்ட் வச்சதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. கேக் எப்போ டெலிவரி கொடுக்குறீங்களோ அந்த டைமில் கரெக்டாக இந்த ஃபோட்டோ பிரிண்ட்டை கேக் மேலே வச்சு டெக்கரேட் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ கேக்கு மேலே நம்ம சுகர் ஷீட் வச்சதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டாம். ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் அந்த சுகர் ஷீட் வந்து சிலப்போ நல்ல கண்டிஷனில் இல்லை அப்படின்னா அது மெல்ட் ஆகி அந்த கேக்கு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் கேக் டெலிவர் பண்ணும்போது கேக்கே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க. இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணும்போதே ஹாப்பி பர்த்டே அந்த நேமும் சேர்த்து ஆட் பண்ண சொல்லியிருந்தேன், அவங்க நான் மறந்துட்டாங்க. நான் அதனால் இந்த கேக்கோட பாட்டமில் சிம்பிளாக ஃபாண்டன்லையாக அந்த நேம் எழுதி வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கூடுதல் டெக்கரேஷன் ஒர்க் எதுவுமே இல்லை. அந்த எடிபிள் ஃபோட்டோ ஷீட் வாங்கி கேக்குக்கு மேலே வச்சுட்டு சைடில் ஜஸ்ட்டு பைப்பிங் மட்டும் கொடுத்தா போதும். நான் நெக்ஸ்ட் ஒரு கேக்கில் 1/2 kg ஹார்ட் ஷேப்பில் இந்த எடிபிள் ஃபோட்டோ எப்படி வைக்கலாங்கிறத காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எடிபிள் ஃபோட்டோ ஷீட் அப்படின்னா நான் இன்ட்ரொடக்ஷனில் சொன்னது மாதிரி 2 டைப்பில் இருக்குது. சுகர் ஷீட் இருக்குது, இன்னொன்று வந்து வேஃபர் ஷீட். ஸோ 2 ஷீட்டுமே நான் வாங்கி உங்களுக்கு எப்படிங்கிறத காமிக்கலான்னு தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். பட் வந்து அந்த வேஃபர் ஷீட் வந்து எனக்கு இந்த சரௌண்டிங் ஏரியாவில் வந்து அவைலபிளே இல்லை. ஸோ நான் அந்த சுகர் ஷீட் வாங்குகிற இதே ஷாப்பில் தான் எனக்கு வேஃபர் ஷீட்லேயும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அவங்க கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக தரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வரைக்கும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னாங்க. அதனால தான் ஓகே சுகர் ஷீட்டு மட்டும் உள்ள வீடியோவாவது உங்களுக்கு போடலாமே நான் நினச்சேன். பட் நான் உங்களுக்கு 2க்கையும் டிஃப்ரென்ஸ் நான் சொல்லித்தரேன். இப்போ வேஃபர் ஷீட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு வெட்டிங் கேக்கில் நான் டெக்கரேஷனில் காமிச்சிருந்தேன், வேஃபர் ஷீட் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லி. நான் வேணா அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த மாதிரியாக தான் இருக்கும் ஷீட்டு. இப்போ நீங்கள் சுகர் ஷீட் பார்த்தீங்க இல்லையா, அதோட பேக்கில் ஒரு திக்கான ஒரு ஷீட் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி தான் கேக்குக்கு மேலே வைக்கிறது மாதிரியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச்னால எல்லாம் ப்ராப்பராக அதுலேருந்து ரிமூவ் ஆகி வராத ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். மெல்ட் ஆகிறது, பிரேக் ஆகிறது, கிழிகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். பட் வந்து வேஃபர் ஷீட் அப்படி கிடையாது, எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கும் செட் ஆகும். அதே மாதிரியே நம்ம இந்த ஷீட்லேருந்து ரிமூவ் ஆகியெல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம டேரெக்டாகவே அந்த பிரிண்டை வந்து கேக்குக்கு மேலே வைக்கிறது மாதிரியே தான் இருக்கும். பட் இதில் உள்ள ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுகர் ஷீட் அப்படின்னா அதோட அந்த பிரிண்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்கும். பட் வந்து இந்த வேஃபர் ஷீட்டில் ரொம்ப டல்லாக இருக்கும், அது கொஞ்சம் இருண்டது மாதிரியாக இருக்கும். அதனாலே வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து சுகர் ஷீட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, சுகர் ஷீட்டை விடவும் வேஃபர் ஷீட்டோட ப்ரைஸும் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த கேக்கு 1/2 kg ஹார்ட் ஷேப் கேக்கு. என்கிட்ட ஹார்ட் ஷேப் தின்னதும் இல்லை 1/2 kg வெயிட்டுக்கு. ஸோ நான் 1/2 kg கேக்கு சர்க்கிளில் பேக் பண்ணி அதை ஹார்ட் ஷேப்புக்கு சேஞ்ச் பண்ணி எடுத்தேன். நான் அந்த வீடியோவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு கேக்கு. இது வந்து போர்டில் ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் வரும். பைப்பிங் பேக்கில் சின்னதாக ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணுறது மாதிரியாக இருக்கும்.
ஸோ இது அந்த A4 ஷீட்டில் அவங்க வந்து 6 இன்ச் சைஸில் ஹார்ட் ஷேப்புக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ ஷீட்டை நம்ம எப்படி வேணாலும் நம்ம அதுலேருந்து இலக்கி எடுத்துக்கலாம். அதாவது நான் ஃபர்ஸ்ட் கேக்கில் ஒரு மெத்தட் காமிச்சேன். அந்த ஃபோட்டோவோட என்ன சைஸோ அந்த ஷேப்பை நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஷீட்லேருந்து இலக்கி எடுக்கிறது மாதிரி. இது அப்படி கிடையாது. நான் ஃபர்ஸ்ட்டே அதை இலக்கி எடுத்ததுக்கு அப்புறமா அதே ஷீட்டில் அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன ஷேப்புக்கு வேணுமோ அதை கட் பண்ணி அதுலேருந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறேன். இது நம்ம அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த சுகர் ஷீட்டை எடுத்து விட்டுட்டு நமக்கு கேக்கில் வைக்கக்கூடிய அதை மட்டும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அது ஒன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வச்சதுனால இது வந்து கொஞ்சம் கூட ஈஸியாக நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு வரும். ஸோ இந்த ஃபோட்டோ ஷீட்டை கரெக்டாக அந்த கேக்குக்கு மேலே அந்த 2 எட்ஜும் டச் ஆகிறது மாதிரி வச்சு விட்டுடலாம். பாருங்கள், கரெக்டான ஷேப் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னது மாதிரி இதோட ஷேப்பு பார்த்தீங்களா, அந்த கேக்கை விடவும் ரொம்ப உள்ளே இருக்குது. அதனால தான் நான் அந்த கேக்குக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணது. இனி வந்து அந்த கேக்கோட பார்டரில் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பைப்பிங் டிசைன் போட்டு விட்டுக்கலாம். அப்புறமா இந்த கேக்கில் கொஞ்சம் சிம்பிளான ஃபாண்டன்ட் டெக்கரேஷன் இருந்துச்சு. அதுவும் முடிச்சு கேக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ உங்களுக்கு எடிபிள் ஃபோட்டோ கேக் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. லேட் ஆனாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.